Okay, students, next page number 44. Main features of the quantum mechanical model of atom. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனை பற்றி பார்த்தோம். ஸோ அது எல்லாமே குவாண்டம் மெக்கானிக்கலில் பேஸ் பண்ணி வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். See the first point, the energy of electrons in atoms is quantified. இதை நம்ம ஏற்கனவே போர் அட்டாமிக் மாடலில் ஃபஸ்ட்டு பாயிண்டாகவே நம்மளுக்கு படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்லேயும் ஒரு ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரான்ஸோட எனர்ஜியை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா குவான்டிஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரானுக்கு இவ்வளோ தான் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா குவான்டிஃபைட் பண்ண முடியும். குவான்டிஃபைட்னா அளவிட முடியும் அப்படிங்கிறது. ஓகேவா? வேல்யூ பண்ண முடியும் அப்படிங்கிறது. So the second point, the existence of quantified electronic energy level is a direct result of the wave-like properties of electrons அப்படிங்கிறோம். ஓகேவா? அதாவது ஒவ்வொரு ஆட்டமில் இருக்கிற எலக்ட்ரானோட எனர்ஜியை குவான்டிஃபைட் பண்ண முடியும். அப்படி நம்ம குவான்டிஃபைட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறது எதனுடைய டைரக்ட் ரிசல்ட் அப்படிங்கிறான்னா வேவ் லைக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட டைரக்ட் ரிசல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறான். அது என்ன சார் வேவ் லைக் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருப்போம். இது நியூக்ளியஸ் அப்படின்னா இது அதனுடைய ஆர்பிட். இதுதான் ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குது, மறுபடியும் இப்படி வருது, இப்படி வருது, இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வேவ் லைக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதனுடைய வேல்யூக்கு அது டைரக்ட் ரிசல்ட் அப்படிங்கிறான். புரியுதுங்களா இல்லையா? குவான்டிஃபைடு எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல் இஸ் ஏ direct result of the wave-like properties of electrons. இந்த quantum mechanical model of atom குவான்டிஃபைட் பண்ணக்கூடிய எலக்ட்ரானோட எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது வேவ் லைக் இருக்குது, வேவ் மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறான். நெக்ஸ்ட்டு த சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஸ்க்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் கிவ்ஸ் த அலோவ்டு எனர்ஜி லெவல்ஸ், தட் இஸ் ஆர்பிட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஸ்க்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷனும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எனர்ஜி லெவலை இது அலோவ் பண்ணுது, தட் இஸ் ஆர்பிட்ஸ். ஆர்பிட்ஸ்னால் இந்த ரவுண்ட் தான், இந்த க்ரீன் கலர் ரவுண்டு தான் என்னது ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவும் இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 3. அக்கார்டிங் டு ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், the exact position and momentum of an electron cannot be determined with absolute accuracy. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் த பொசிஷன் அண்ட் மூமெண்டம் சைமல்டேனியஸ்லி, மெஷர் த சைமல்டேனியஸ்லி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அதாவது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ்க்கு ஒரு பொசிஷனையும் மூமெண்டத்தையும் நம்ம அக்யூரேட்டாக ஒரே டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மெஷர் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அந்த பிரின்சிபல். அந்த பிரின்சிபலை தான் எகைன் நம்ம எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஹெய்சன்பர்க் பிரின்சிபல் படி பொசிஷனையும் மூமெண்டத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எக்ஸாக்டாக நம்மளால் cannot be determined with absolute accuracy. அக்யூரஸினா டைம். ஒரு பர்டிகுலர் டைமில் நம்மளால் அந்த ரெண்டையும் என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறான். ஓகேவா? ஸோ ஆஸ் அ கான்சிக்வன்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன்ட்ரடியூஸ்டு த கான்செப்ட் ஆஃப் ஆர்பிட்டால். ஓகேவா? ஸோ அதனால் அதனுடைய எஃபெக்ட்னால் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஆர்பிட்டால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆர்பிட்டால்னு என்ன இருப்போம், நம்ம ஏற்கனவே ஆர்பிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆர்பிட்டால் இஸ் எ 3-dimensional ஸ்பேஸ் இன் விச் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிற. ஸோ ஒரு ஆர்பிட்டால் அப்படிங்கிறது ஒரு 3-dimensional ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 3-dimensional ஸ்பேஸ்னால் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். என்ன அது டைப் ஆஃப் 3-dimensional ஸ்பேஸ், அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒரு எலக்ட்ரானை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டி எப்படி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கன்னு இப்போ இந்த மாதிரியே நான் சொல்கிறேன்னு வச்சு, இது நியூக்ளியஸ், இந்த க்ரீன் கலர் ஆர்பிட், இது ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுங்க. ஓகேவா? இந்த எலக்ட்ரான் தான் இந்த மாதிரி வேவ் மாதிரி சுற்றிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஆர்பிட்டால் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம வெளியிலிருந்து பார்க்குறோம், இது ஒரு 3-dimensional ஸ்பேஸ் அப்படின்ட்டான். ஓகேவா? இதை நம்ம வெளியிலிருந்து பார்க்குறோம் அப்படின்னா ஃபைண்டிங் த
ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். ஒரு எலக்ட்ரானை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஓகேவா, ஏன்னா ஒரு எலக்ட்ரான் இப்படி சுற்றிட்டு இருக்கிறப்ப ஒரே பிளேஸில் இருக்காது ஓகேவா, அது எப்படி இருக்கும், சுற்றிகிட்டே இருக்கும் ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஓகேவா. அப்போது நம்ம பார்க்குறப்ப எலக்ட்ரான் எப்படி நம்ம ரொம்ப ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறோமோ அதுதான் ஆர்பிட்டால் அப்படிங்கிறாங்க ஓகேவா. பாருங்கண்ணே, ஆர்பிட்டால் இஸ் ஏ 3-dimensional ஸ்பேஸ் இன் விச் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம் ஓகேவா. எலக்ட்ரானை கண்டுபிடிக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது எங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கற்பனையை நான் சொல்கிறேன். இப்போது இங்கே இருக்கிற எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கிற எல்லா பிளேஸ்லையும் இங்கே நின்று பார்க்கலாம், இங்கே நின்று பார்க்கலாம், இங்கே எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் ஓகேவா. எல்லா இடத்துல இருந்து பார்த்தாலும் அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது அதிகமாக கரெக்டாக தெரியாது ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து பார்க்குறோன்னு வச்சுங்க ஓகேவா. இந்த இடத்துல இருந்து பார்க்குறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம் ஓகேவா. இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறதே நல்லாவே தெரியும், நிறைய தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஓகேவா. அதுதான் மீனிங் ஓகே. ஸோ ஃபைண்டிங் த எலக்ட்ரான், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம். எலக்ட்ரானை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இது ரொம்ப அதிகமாக இருக்கும், அது இந்த இடத்துல தான் இருக்குது. மற்ற இடத்துல இங்கே நின்று பார்த்தா எலக்ட்ரானை பார்க்க முடியாது, கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது அப்படிங்கிறது அதுக்கு மீனிங் ஓகே. இப்போ கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆர்பிட்டால் இஸ் ஏ 3-dimensional ஸ்பேஸ் இன் விச் த ப்ராபபிலிட்டி அப்படின்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம் அப்படிங்கிறது ஓகே. நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட். இப்போ ஆர்பிட்டுக்கும் ஆர்பிட்டாலுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சிருக்கும். ஆர்பிட் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ்ஸ் ஆகக்கூடிய அந்த பாத்து தான் ஆர்பிட். ஆர்பிட்டால் அப்படிங்கிறது எந்த ஒரு பொசிஷனில் நின்று ஃபைண்டிங் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம் பிளேஸ் ஓகேவா. இந்த இடத்துல நின்று பார்த்தோம்னா எலக்ட்ரான் நல்லா தெரியும், அது ஆர்பிட்டால் அப்படிங்கிறது ஓகே. 4th பாயிண்ட். த சொல்யூஷன் ஆஃப் ஸ்க்ரோடிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் த அலோவ்டு எனர்ஜிஸ் ஆஃப் an atom gives the wave function psi. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்க்ரோடிஞ்சரோட வேவ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஓகேவா psi அப்படிங்கிற ஒரு வேவ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்தது ஓகேவா. which represent an atomic orbital. The wave nature of electron present in an orbital can be well defined by the wave function psi ஓகேவா. ஸோ இப்போ இந்த psi அப்படிங்கிறது நம்ம ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனில் நம்ம இப்போ பார்த்தோம் ஓகேவா. அது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலுக்கு ஓகே நல்ல ஒரு டிஃபைன் அப்படிங்கிற இந்த மாதிரி இருக்கிற ஒரு வேவ் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி வேவ் மாதிரி ரிவால்வ்ஸ் ஆகுது அப்படின்னா அதனால் வெல் டிஃபைன் பண்ண முடியும் இந்த சைனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே. நெக்ஸ்ட் பேஜ் பாயிண்ட் நம்பர் 5. த வேவ் ஃபங்க்ஷன் psi itself has no physical meaning. இந்த சைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபிசிக்கல் மீனிங்கும் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் however the probability of finding the electron in a small volume dx dy dz around a point x y z is proportional to psi x y z the whole square. Dx dy dz psi x y z squared is known as probability of density and is always positive. சைக்கு எந்த ஒரு மீனிங்கும் கிடையாது. இருந்தாலும் எலக்ட்ரானை நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்மால் வால்யூம்லேயும் நம்ம ஃபைன் பண்ணலாம். அப்படின்னா இந்த டிஎக்ஸ் டிஒய் டிஜெட் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வால்யூம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே எலக்ட்ரானை நம்ம ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தா நல்லா தெரியும் அப்படின்னா அப்போ இதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது எக்ஸ் ஒய் ஜெட் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ இந்த வால்யூம் அண்ட் அரவுண்ட் எ பாயிண்ட் இது ரெண்டும் எதுக்கு ப்ரொப்போஷ்னலாக இருக்கும் அப்படின்னா ப்ரொப்போஷ்னலாக எப்படி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா psi எக்ஸ் ஒய் இஜெட் ஸ்கொயர் டிஎக்ஸ் டிஒய் டிஜெட் psi எக்ஸ் ஒய் இஜெட் ஸ்கொயர் ஓகேவா. இந்த ரெண்டுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை ரெண்டையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டென்சிட்டி அண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறாங்க ஓகேவா. அதாவது வால்யூம் அண்டு பாயிண்ட் அரவுண்ட் எ பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு டென்சிட்டி அப்படிங்கிறாங்க ஓகேவா. இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா இல்லையா கண்ணு? வால்யூம் கமா அரவுண்ட் எ பாயிண்ட் ப்ரொப்போர்ஷனல் டு டென்சிட்டி, அவ்வளோதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். வால்யூம் பாயிண்ட் ப்ரொப்போர்ஷனல் டு டென்சிட்டி, திஸ் வேல்யூஸ் ஆர் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா. ரைட், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோ